குடிப்பழக்கத்துக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு நாள் முழுவதும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் பார்க்கறவங்க அடிமையாகி இருக்காங்க. இதனால மூளை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு இந்த வீடியோல தெளிவா நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல நேரத்தை செலவிடுவது இப்போ ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. அதுவும் டைம் பாஸுக்காக செய்யறேன்னு நீங்க தொடர்ச்சியா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் பார்க்கறது குடி போதைக்கு அடிமையான நபர்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நரம்பியல் நிபுணர்கள் சமீபத்துல சொல்லியிருக்காங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போன்ற ஷார்ட் வீடியோக்கள் மூளையின் ரிவார்ட் சிஸ்டமை பாதிக்கவும் செய்து. நீங்க ஒரு வீடியோவை பார்க்கும்போது உங்க மூளை டோபமைன் என்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வெளியிடுது. இது மகிழ்ச்சியா உணர வைக்கும் ஹார்மோன். அதனால இந்த ஹார்மோன் அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்க தூண்டவும் செய்யுது. குறிப்பா ஷார்ட் வீடியோக்களை பார்க்கும்போது நீண்ட நேரம் கவனம் செலுத்த தேவையில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளவும் தேவையில்லை. இதெல்லாம் மூளையை சுறுசுறுப்பாக்கி நொடிகளுக்கு ஒரு முறை அடுத்த ரீல்ஸ் அப்படின்னு உங்களை பார்க்கவும் தூண்டுது. இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சியை தரக்கூடிய மூளை செயல்பாடு நாளடைவில் கவனச்சிதறல், தூக்கமின்மை பிரச்சனை, மன அழுத்தம், மனநல பாதிப்பு உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 2 முதல் 3 மணி நேரத்திற்கு மேல ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்லப்படும் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்த கூடாது. அப்படி நீங்க பயன்படுத்தினா மூளையை பாதிக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ரீல்ஸை அதிகமா பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.